أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய வல்லல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த இடத்தில் நமது ஈமானை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் உரசி பார்த்து அதை அதிகப்படுத்தும் நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நமது தலைப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய முன்மாதிரி மிக்க அந்த சமூகத்தில்
ஒரு முன்மாதிரியை பற்றி, ஒரு உத்தம தோழரை பற்றி உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணியை கொடுத்து அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆன் குறிப்பிடும் பொழுது சூரத்துல் ஜும்ஆ 62வது அத்தியாயம் அதனுடைய ஆரம்ப வசனங்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத அந்த உம்மி சமூகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அந்த தூதரின் பணிகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி சொல்லும் பொழுது, வேத வசனங்களை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்படுகின்ற வசனங்களை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்டுவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், இன்னும் வேதத்தையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று அல்லாஹு தஆலா 4 விதமான பணிகளை பற்றி சொல்கிறான். முதலாவதாக வேதத்தை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காட்டினார், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தினார், ஆன்மீக ரீதியான மிகப்பெரிய ஒரு தர்பியாவுக்கு அந்த மக்களை உட்படுத்தினார். இன்னும் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு ஹிக்மா என்று சொல்லப்படுகின்ற ஞானம், தஃப்சீருடைய அறிஞர்கள் இதை அஸ்-சுன்னா என்று இதற்கு விளக்கம் கூறுவார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹுடைய அந்த வாழ்க்கையை, அந்த சுன்னாவை அந்த மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படி ஒரு சீரிய பணியினூடாக ஒரு முன்மாதிரிமிக்க ஒரு சமூகம் உருவாக்கப்படுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள், ஒரு 23 வருட காலத்திற்குள் ஒரு உன்னதமான சமூகத்தை உருவாக்குகின்றார்கள். எப்படிப்பட்ட சமூகம் என்றால், அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த சமூகத்துக்கு கிடைக்கின்ற நற்சான்றிதழ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இதுதான் நபியுடைய தஅவாவின் இலக்காக இருந்தது. நபியுடைய அந்த சீர்திருத்த பணியினுடைய இலக்கு என்னவென்றால், ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாற்றுவது. என் அருமை சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் வரை இந்த உலகத்தில் பிறக்கின்ற வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தர்பியாவின் பால் தேவையுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உயர்ந்த அந்த தர்பியாவின் ஊடாக எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்களோ, அது போன்ற ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் அந்த தர்பியா நம் அனைவருக்கும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, இந்த தர்பியாவின் ஊடாக உருவாக்கப்பட்ட அந்த புனிதமான, அந்த முன்மாதிரி மிக்க அந்த சமூகத்திலே ஒரு முத்து தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முன்மாதிரி தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு அன்சாரி தோழராக இருந்தார்கள். அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த, அவுசுல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி, ஹஸ்ரஜி என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு அன்சாரி தோழராக இருந்த இவர்கள் அபு அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்பட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, உண்மையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு தனி மனிதரை உருவாக்குவதில் எப்படியான தர்பியாவின் முறைகளை மேற்கொண்டார்கள், எப்படியான சீர்திருத்த முறைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.
இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டு நடைபெறுகின்ற அந்த அகபாவுடைய உடன்படிக்கையிலே கலந்து கொள்கிறார்கள். இது இஸ்லாமிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இது இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அகபாவுடைய உடன்படிக்கை என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தனது பணியை மேற்கொண்டும் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மதீனாவிலே தனது தஅவாவை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த முயற்சியினுடைய பிரதிபலனாகத்தான் நபித்துவத்தினுடைய 13வது ஆண்டு 73 பேர்களை கொண்ட அந்த மதீனா தோழர்கள், மதீனா வாசிகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்வை விளக்கக்கூடிய கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அன்றைய இரவு நாம் நமது கூட்டத்தாரோடு இருக்கின்றோம். இரவினுடைய 3 ஒரு பகுதி கழிந்து விடுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் எதை வாக்களித்தாரோ அந்த இடத்துக்கு நாம் புறப்பட தயாராகின்றோம். நாம் 73 பேரும் அதற்காக தயாராகி நாம் செல்கின்றோம். அந்த 73 பேரில் 2 பெண்களும் இருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, 2 பெண்கள் நுசைபா பின்த் கஅப், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று அஸ்மா பின்த் அம்ர், இந்த 2 பெண்மணிகளும் அந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இதிலே நான் இன்று கூறக்கூடிய நமது தலைப்புக்கு நாம் எடுத்துக்கொண்ட முன்மாதிரி மிக்க நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்கிறார்கள். என் அருமையானவர்களே, உண்மையிலே இவர்கள் எதற்காக நபியிடம் உறுதிமொழி கொடுத்தார்கள்? அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், நாம் இந்த அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் செய்து கொள்கின்ற இந்த உடன்படிக்கை என்பது அரபுக்களுடைய அனைத்து எதிர்ப்புகளையும் நமக்கு சம்பாதித்து தரக்கூடியது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். மக்காவில் உள்ள அரபுக்கள் எம்மை எதிர்ப்பாக என்பதை விளங்கி வைத்திருந்தார்கள். ஏனைய பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் எதிர்ப்பாக என்று விளங்கி வைத்திருந்தார்கள். மதீனாவில் உள்ள யூதர்கள் எதிர்ப்பாக என்று விளங்கி வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் துணிந்து இந்த உடன்படிக்கையை செய்வதற்கு முன் வருகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த 73 பேரும் கேட்கிறார்கள், நாம் எதற்காக உங்களிடம் உறுதிமொழி செய்து தர வேண்டும், எதற்காக பையத்து செய்து தர வேண்டும், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல ஸம்இ வத்தாஅ ஃபின் நஷாத்தி வல் கஸல், எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் செவிசாய்த்து கட்டுப்படுதல், நாம் செவிசாய்த்து கட்டுப்படுவோம் என்று நீங்கள் உறுதிமொழி செய்து தர வேண்டும், உடன்படிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எல்லா நிலைகளிலும் நாம் செவிசாய்ப்போம், கட்டுப்படுவோம் என்ற அந்த உறுதிமொழியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் முதலாவது சொல்கிறார்கள். அடுத்ததாக இரண்டாவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஅலன் நஃபகத்தி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர், நீங்கள் ஏழ்மையிலே இருக்கும் பொழுதும் செல்வச் செழிப்போடு இருக்கும் பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவழிப்பதற்கு உறுதிமொழி செய்து தர வேண்டும். இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பாதையில் நாம் செலவழிப்போம் என்று எனக்கு உறுதிமொழி செய்து தர வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள், வஅலல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுவது தீமையை விட்டு மக்களை தடுப்பது, இதற்கு நீங்கள் உறுதிமொழி செய்து தர வேண்டும். அதே போன்று இறுதியாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், வாலா அன் தகூமு ஃபில்லாஹ் லா தஅஹுதுகும் ஃபில்லாஹி லௌமத லாயிம், எவர்கள் உங்களை பழித்தாலும், யார் உங்களை விமர்சித்தாலும், யார் உங்களை கேவலப்படுத்தினாலும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நிலைநாட்டுவோம் என்று நீங்கள் உறுதிமொழி செய்து தர வேண்டும். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், வாலா அன் தன்சுரூனி இதா கத்தம்து இலைக்கும் வதம்னஊனி மிம்மா தம்னஊன மின்ஹு அன்ஃபுஸக்கும் வஅஸ்வாஜக்கும் வஅப்னாஅக்கும், நான் உங்களிடம் வருகின்ற பொழுது
நீங்கள் உங்களுடைய உயிரை எப்படி காப்பீர்களோ, உயிரை காப்பதற்கு போரிடுவீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளின், உங்கள் குடும்பத்தினுடைய மனைவியுடைய உயிரை காப்பதற்கு நீங்கள் எப்படி போரிடுவீர்களோ அதுபோன்று என்னை நீங்கள் காப்பதற்கு போரிட வேண்டும் என்று நபி அவர்கள் உறுதிமொழி செய்து தருமாறு கேட்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, தங்களுடைய உயிரை காப்பதற்கு எப்படி நீங்கள் போரிடுவீர்களோ அதுபோன்று என்னை காப்பதற்கு நீங்கள் போரிட தயாரா? உறுதிமொழி செய்து தாருங்கள். என் அருமையானவர்களே, இந்த அனைத்துக்கும் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொடுத்தார்கள். இறுதியிலே நபி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? வலக்குமுல் ஜன்னா, இதற்கு உங்களுக்குரிய பிரதிபகாரம் என்ன தெரியுமா? சுவர்க்கம். நீங்கள் செய்து தந்த இந்த உடன்படிக்கைக்குரிய கூலி சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபி அவர்கள் அங்கு அவர்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள். என் அருமை சகோதரர்களே, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முதிய வயதின் பொழுது அவர்கள் கண்கள் தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், நான் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டதை விட நான் பெருமைப்படுகிறேன் அகபாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்டதை. ஏனென்றால் அப்பொழுது உள்ள நிலை எப்படி இருந்தது? இஸ்லாம் ஒரு ஆதரவற்ற நிலையிலே இருந்தது. மக்காவிலே இஸ்லாம் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நபி அவர்கள் கூட மக்காவிலே மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாகிக் கொண்டிருந்த நிலையில் தான் இந்த இளைஞர்கள், மதீனாவை சேர்ந்த இந்த தோழர்கள் முன் வருகிறார்கள். அனைத்து எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொள்வோம், இந்த தூதரை நமது உயிர் போனாலும் காப்போம் என்ற உறுதிமொழியை செய்து கொடுக்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ் தஆலா அந்த நபி தோழர்களிலும் சஹாபாக்களிலும் சிறப்பை கொடுக்கின்றான். யாருக்கு? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், ஹிஜ்ரத்திலே முந்தியவர்கள், மதீனத்து அன்சாரிகளிலே முந்தியவர்கள், இப்படி இஸ்லாத்துக்காக தங்களுடைய உயிர்களை பணயம் வைப்பதற்கு முந்தினார்களே, இஸ்லாத்தை கொண்டு முந்தினார்களே, அல்லாஹ் தஆலா அவர்களை இங்கு சிலாகித்து சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்பித்து கூறுவதை பார்க்கிறோம். இந்த பட்டியலில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். என் அருமையானவர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த உடன்படிக்கையை செய்கிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யூதர்களுக்கு தஅவா செய்கிறார்கள். அந்த வேதக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கின்றார்கள். எப்படி சொல்கிறார்கள்? யா மஅஷரல் யஹூத், யூதர்களே என்று அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅஸ்லிமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வகது குந்தும் தஸ்தஃப்திஹூன அலைனா பி முஹம்மதின், நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், வனஹ்னு அஹ்ல ஷிர்க், நாம் ஷிர்க்கிலே இருக்கின்ற பொழுது, நாம் முஷ்ரிக்குகளாக இருக்கும் பொழுது, நாம் வழிகேட்டிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், ஒரு தூதர் வர இருக்கிறார், அவர் வந்ததன் பிறகு நாம் அவரோடு சேர்ந்து உங்களை வெற்றி கொள்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அந்த தூதர் இப்பொழுது இதோ வந்திருக்கிறார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன என்ன பண்புகளை அவரிடம் இருப்பதாக சொன்னீர்களோ அந்த பண்புகள் எல்லாம் அவரிடம் காணப்படுகின்றன. அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை பற்றி நீங்கள் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறீர்கள், அவைகள் எல்லாம் அந்த தூதரிடம் காணப்படுகிறது. எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யூதர்களுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு தாயியாக மதீனாவுக்கு சென்றதன் பிறகு மாறுகிறார். என் அருமை சகோதரர்களே, இப்படி சிறப்பு மிக்க ஒரு மனிதராக இவர்கள் திகழ்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதரை உருவாக்குவதிலும் அதன் மூலம் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதிலும் எவ்வளவு வெற்றி கண்டார்கள் என்பதை அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நாம் கண்டுகொள்கிறோம். என் அருமை சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முஆத் என்று அழைக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், ஹல் தத்ரி ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நீர் அறிவீரா அப்படி என்று கேட்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அவர்கள் பணிவாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் கேட்கிறார்கள், வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நீர் அறிவீரா என்று கேட்கிறார்கள். அதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு சிறந்த கல்விமானாக திகழ்கின்றவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களிடம் சாதாரணமான ஒரு கேள்வியை அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஜாஹிலிய சமூகம் என்று சொல்கிறோம், அறியாமை கால சமூகம் என்று சொல்கிறோம், நாகரிகம் தெரியாத சமூகம் என்று சொல்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு உயரிய நாகரிகத்தை இவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள் என்று பணிவாக பதில் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நீங்கள் பாருங்கள், நமக்கு மத்தியில் உள்ள நிலை என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது என்ன செய்யறாரு? அதற்கு பதில் சொல்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது போன்று இல்லை, இப்படித்தான் என்று கேள்வி யாரிடமோ கேட்கப்படுகிறது. அவர் பதில் சொல்வதற்கு முன்னால் முந்திக் கொண்டு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோமா இல்லையா? சாதாரண ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக அறிந்தவர்கள் என்று பணிவாக பதில் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், ஃபஇன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அன் யஅபுதூஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் அவனை வணங்குவதுதான் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. என் அருமை சகோதரர்களே, அந்த உள்ளங்களில் எதை நபி அவர்கள் விதைக்கிறார்கள் என்று பாருங்கள். இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக திகழ்கின்ற அந்த ஓரிரை கொள்கையை அந்த உள்ளங்களில் ஆழமாக விதைக்கின்றார்கள். ஏன்? அதில் உறுதியாக இருக்க வேண்டும், அதில் நிலையாக இருக்க வேண்டும், அதில் தடம் புரண்டு விடக் கூடாது, அதில் தட்டு தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த உள்ளங்களில் ஆழமாக இந்த கொள்கையை விதைக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நமது சமூகத்தில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுவை வணங்கக்கூடிய பலர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வை தொழுதாலும் மறுபக்கத்தில் அல்லாஹ்வுக்கு சிறுக்குகளை இணைகளை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு சில மஸ்ஜிதுகளை நாம் பார்க்கின்ற பொழுது மஸ்ஜிதுக்கு வெளியே ஜியாரங்கள் கபர்கள் இருக்கின்றன. மஸ்ஜிதுக்குள் போய் அல்லாஹ்வை தொழுதுவிட்டு வெளியில் வந்து அந்த கபர்களிடம் பிரார்த்திக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நபி அவர்கள் மிக தெளிவாக அந்த உள்ளங்களிலே பதிய வைக்கிறார்கள். அதிலே என்ன சொல்கிறார்கள்? அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் அவனை வணங்க வேண்டும். ஆனால் இன்று என்ன சொல்லப்படுகிறது? நாம் அல்லாஹ்வையும் வணங்குவோம், வேறு வேறு விடயங்களையும் வணங்குவோம் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். இபாதத்தில் நாம் இபாதத்தை அவனுக்கு மாத்திரம் சொந்தமாக்க வேண்டும். அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் வணங்கினார்களே, அந்த அடியார்களை தண்டிக்காமல் வேதனை செய்யாமல் இருப்பதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அதாப் தண்டனை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஷிர்க்கை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும். ஷிர்க் என்பது நமது வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது என்ற பாடத்தை அங்கு புகட்டுகிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நபி அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்று பாருங்கள். நேரடியாக விடயத்தை சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை, கேள்வி கேட்கிறார்கள். முஆதே, உமக்கு தெரியுமா அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீர் அறிவீரா? ஏன் கேள்வி கேட்கிறார்கள்? கேள்வியை கேட்டு அதற்கு பிறகு ஏன் கற்றுக் கொடுத்தார்கள்? விடயம் அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக.
அந்த விடயம் உள்ளமாக அந்த உள்ளத்தில் பதியப்பட வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் பாருங்கள், கற்பித்தல் முறையிலே எந்த அளவு உயரிய முறைகளை நபி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கற்பித்தல் முறையிலே அந்த உள்ளங்களில் பதிய வேண்டும் என்பதற்காக எப்படியான முறைகளை நபி அவர்கள் அணுகியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். என் அருமை சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை நபி அவர்கள் இப்படித்தான் உருவாக்கினார்கள். அந்த உள்ளங்களில் ஆழமாக இந்த அகீதா ஓரிரை கொள்கையை தான் விதைத்தார்கள். ஷிர்க்கை அந்த உள்ளங்களில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள். தூய்மையான மனிதர்களாக அந்த உள்ளங்களை மாற்றுகிறார்கள். உயரிய முறையிலே அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நபி அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே ஒட்டகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர், முழு உலகத்துக்கே ரஹமத்தாக அனுப்பப்பட்ட இறை தூதர் தனது ஒரு தோழரோடு ஒரே வாகனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படி அந்த மக்களோடு அன்பாகவும் சாதாரணமாகவும் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், புகாரிலே இடம்பெறக்கூடிய மற்றொரு செய்தியிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய நபித்தோழர்களை அழைப்பார்களாம். எதற்கு தெரியுமா? இஜ்லிஸ் பினா நுமினு ஸாஅ, வாருங்கள் நாம் அனைவரும் உட்காருவோம், உட்கார்ந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வோம், அல்லாஹ்வை ஈமான் கொள்வோம் என்று ஏனைய நபித்தோழர்களை அழைத்து அனைவரும் உட்கார்ந்து என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, ஈமானை இன்னும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் உட்கார்ந்து அப்படியான விடயங்களை பேசுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களை, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நம்மிடத்தில் இந்த பண்பு இருக்கிறதா? நாம் நமது ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் மறுமையின் மீதும் நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் சந்திக்கின்ற சந்திப்புகள், நாம் உட்கார்கின்ற அவைகள், இதிலெல்லாம் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபி தோழர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த நபி தோழர்கள், அவர்கள் ஏனைய தோழர்களை அழைத்து என்ன சொல்கிறார்கள்? வாருங்கள் நாம் அமர்வோம், அமர்ந்து கொஞ்ச நேரம் ஈமானை அதிகப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, மூமின்களை, இறை விசுவாசிகளை என்று அழைத்து சொல்கிறான், ஈமான் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறான்? மூமின்களை அழைத்து அல்லாஹு தஆலா நம்பிக்கை கொள்ளுமாறு ஏன் சொல்கிறான் என்றால், அந்த நம்பிக்கை அதிகப்படுத்தப்பட வேண்டும், அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அந்த நம்பிக்கை வலுப்படுத்துகின்ற விடயங்கள் பேசப்பட வேண்டும், அவைகள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே அருமை சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த முன்மாதிரி மிக்க தோழர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்றாக, ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பாருங்கள், அபூதாவூதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறார்கள்? இதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்குகிறார்கள். அகத பியதிஹி, நபி அவர்கள் எனது கையை பிடிக்கின்றார்கள். நபி அவர்கள் எனது கையை பிடித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், யா முஆத் என்று என்னை அழைத்து சொல்கிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னீ லஉஹிப்புக், உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இந்த வார்த்தைகள் எப்படி ஒரு குளிர்ச்சியை அந்த உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் இதைவிட அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளை கேட்டிருப்பார்களா? இதைவிட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்திப்பை, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் கண்டிருப்பார்களா? என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரின் மீது உயிரை வைத்திருந்த அந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த நேசத்துக்கு அல்லவா அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேசத்துக்காகத்தானே அவர்கள் அனைத்தையும் இழந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அந்த நபித்தோழருக்கு ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் அவர்கள் சொல்கிறார்கள், முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இரண்டாவது தடவையும் சொல்கிறார்கள். என் அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலை இது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு மகிழ்ச்சியிலே ஆழ்ந்திருப்பார்கள். தங்களுடைய உயிரை பணயம் வைத்தாவது அல்லாஹ்வின் தூதரை காப்போம் என்று உறுதிமொழி செய்த அந்த நபித்தோழருக்கு இப்படியான வார்த்தைகளை தனது வாழ்க்கையிலே கேட்கின்ற பொழுது எந்த அளவு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் என் அருமை சகோதரர்களே. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள், யா முஆத், லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்ல ஸலாத்தின்,
ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓது வருவதை நீர் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? நபி அவர்கள் இந்த துஆவை நேரடியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் என்னென்ன செய்தார்கள்? அவரது கையை பிடிக்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபலுடைய கையை பிடிக்கின்றார்கள். பிடிக்கக்கூடியவர் யார்? சாதாரண ஒரு மனிதர், முழு உலகத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி அவர்கள். அவர்கள் அன்றைய ஆட்சியாளர் தனது தோழருடைய கையை பிடிக்கின்றார்கள். பிடித்து விட்டு சொல்கிறார்கள், முஆதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன். 2 தடவைகள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த அளவு ஒரு அழகான முறையிலே, எந்த அளவு ஒரு உயர்ந்த முறையிலே அந்த சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள் என்று பாருங்கள். நாம் இன்று சொல்கிறோமா இல்லையா? இன்றைய கல்வி முறையிலே புதிய கல்வி திட்டம் என்றெல்லாம் சொல்கின்றோமே, அந்த அனைத்து கல்வி திட்டங்களையும் மிஞ்சக்கூடிய விதத்தில் தான் நபி அவர்கள் தனது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, எந்த அளவு அன்போடும் இரக்கத்தோடும் பணிவோடும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஓதி வருமாறு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உன்னை அழகான முறையிலே வணங்குவதற்கும் உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்ற இந்த துஆ மிகச் சிறந்த ஒரு துஆவாக இது இருக்கிறது. நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வர வேண்டிய ஒரு துஆவாக இது இருக்கின்றது. என் அருமை சகோதரர்களே, அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள்? ஔசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். பாருங்கள், கல்வியுடைய தாகம், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்வீராக, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வீராக என்று உபதேசம் செய்கிறார்கள். தக்வா, இறையச்சம் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. இந்த பயபக்தி என்பது என் அருமை சகோதரர்களே, இது மஸ்ஜிதுக்குள் மாத்திரம் வர வேண்டிய ஒன்று அல்ல, தொழுகையில் மாத்திரம் வர வேண்டிய ஒன்று அல்ல, குறிப்பிட்ட சில நிகழ்வுகளில் மாத்திரம் வரக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக நமது அனைத்து செயல்பாடுகளிலும் நம்மிடம் தக்வா இருக்க வேண்டும். நாம் பேசுகின்றோமா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நாம் கேட்கின்றோமா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நாம் கைகளால் பிடிக்கின்றோமா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நாம் கால்களால் நடக்கின்றோமா, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். நமது ஒவ்வொரு நகர்வுகள், ஒவ்வொரு அசைவுகளின் போதும் நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். கொடுக்கின்றோமா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எடுக்கின்றோமா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இப்படி வாழ்க்கையினுடைய அனைத்திலும் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக மாற வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் இங்கு போதிக்கிறார்கள், அதைத்தான் இங்கு போதனை செய்கிறார்கள். வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்கிறோம், தக்வா என்றால் மஸ்ஜிதுக்குள் மாத்திரம் வர வேண்டிய ஒன்று, தொழுகையில் மாத்திரம் தான் தக்வா என்று தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை என் அருமை சகோதரர்களே, தக்வா என்பது வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் பிரதிபலிக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் நம்மிடம் தக்வா காணப்பட வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் இங்கு போதனை செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், ஜித்னி யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கேட்கிறார்கள். அறிவினுடைய தாகம் தீரவில்லை, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இன்னும் அதிகப்படுத்துங்கள் தூதரை என்று கேட்கிறார்கள். அத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹா, ஒரு தவறை நீர் செய்துவிட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடுவீராக, அது அந்த பாவத்தை அழித்துவிடும் என்று உபதேசம் செய்கிறார்கள். தவறு என்பது வாழ்க்கையிலே தொடரக்கூடாது என்பதற்காக, ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பாவங்கள் தொடரக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறதா, அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடுங்கள் என்று போதனை செய்கிறார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் சொல்கிறார்கள், ஜித்னி, அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ்வின் தூதரே. அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹாலிகின் நாஸ பி குலுகின் ஹஸன், மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வீராக, மக்களோடு நல்ல முறையிலே பண்பாக நடந்து கொள்வீராக என்று போதனை செய்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட போதனைகள் தான் அந்த சமூகத்தை உருவாக்கியது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்குரிய ஒரு சமூகத்தை உருவாக்கியது இந்த போதனைகள் தான்.
இன்னும் இந்த போதனைகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாமும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்றால் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த பெயர் கியாமத் நாள் வரை அனைவருக்கும் அந்த பெயர் கிடைக்கும். அது சஹாபாக்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு பெயர் அல்ல. அந்த பெயருக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி இவைகளை நடைமுறைப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளுக்கு உயிர் வடிவம் கொடுத்தார்களோ, அது போன்று நாமும் இவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். என் அருமை சகோதரர்களே, என் அருமையானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனைகளை கவனியுங்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இங்கு சொல்கிறார்கள். அதே போன்று ஒருவன் தனது ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்கிறார்கள். ஏனைய மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இதிலே நபி அவர்கள் உள்ளடக்கி போதனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படித்தான் அந்த சமூகம் உருவாகின்றது. என் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நொடியும் இந்த தர்பியாவின் பால் தேவை உடையவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் எப்படியான ஒரு தர்பியாவின் மூலம் அந்த ஒரு உயரிய சமூகத்தை உருவாக்கினார்களோ, அந்த தர்பியாவின் பால் ஒவ்வொரு நொடியும் நாம் தேவையுடையவர்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேவையுடையவனாக இருக்கிறான். அதன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயர்ந்த சிறந்த பண்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் புகாரிலே இந்த செய்தியை பார்க்கலாம். தபூக்குடைய போர்க்களம். தபூக்குடைய போர்க்களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வலம் யذ்குர்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பலக தபூக். நபி அவர்கள் தபூக்கை அடைகின்ற வரை என்னை பற்றி கேட்கவே இல்லை. அவர்கள் இதிலே கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், தபூக்கை அடைகின்ற வரை நபி அவர்கள் என்னை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. தபூக்கை அடைகின்றார்கள். அப்படி அடைகின்ற பொழுது வஹுவ ஜாலிசுன் ஃபில் கௌம், நபி அவர்கள் தனது சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கின்ற பொழுது நபி அவர்கள் தனது தோழர்களிடம் கேட்கிறார்கள், மா ஃபஅல கஅப், கஅபுக்கு என்னப்பானது, கஅப் எங்கே என்று கேட்கிறார்கள். கஅப் எங்கே, கஅப் ஏன் வரவில்லை, கஅபுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ஃபகால ரஜுலும் மின் பனி சலமா, பனு சலமா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் சொல்கிறார், ஒரு தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஹபஸஹு புர்தாஹு வ நதரஹு ஃபி ஐத்விஹி, அவரது இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், இவைகள் எல்லாம் அவரை தடுத்து விட்டது அப்படி என்று சொல்கிறார். என் அருமை சகோதரர்களே, இந்த நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிஸமா குல்த், நீங்கள் சொன்ன வார்த்தை மிகவும் தவறான ஒரு வார்த்தையாகும். நீர் கூறிய வார்த்தை ஒரு பிழையான வார்த்தை, இது ஒரு தவறான வார்த்தை என்று சொல்லிவிட்டு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதரே, மா அலிம்னா இல்லா கைரா, நாம் அவரிடமிருந்து நன்மையை தவிர வேற எதையும் நாம் அவரிடமிருந்து காணவில்லை என்று உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். ஃபஸகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மௌனமாக விட்டார்கள், அமைதியாக இருந்து விட்டார்கள். என் அருமை சகோதரர்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவு ஒரு உயர்ந்த நற்பண்புடையவராக இவர்கள் காணப்பட்டார்கள். தனது ஒரு தோழரை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய விடயத்தில் நாம் நன்மை தவிர வேற எதையுமே அறியவில்லை, அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இவைகளில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. இன்று நாம் நம்ம சமூகத்திலே பார்க்கிறோம். நமது சமூகத்தினுடைய நிலை என்னது? ஒருவருக்கு முன்னால் இருந்து பேசும் பொழுது இருக்கக்கூடிய நிலை அல்ல, அவருக்கு பின்னால் இருந்து பேசுகின்ற பொழுது. ஒருவருக்கு முன்னால் இருந்து நாம் பேசுகின்றோம், அவரை பற்றி நல்ல செய்திகளை எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் அவர் போய்விடுகிறார் என்றால் அதற்கு பிறகு அவரை பற்றி தவறான செய்திகளை பேசப்படுவதை பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, ஒருவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும், அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல குணமுடையவர் என்று சொன்னால் நமது நிலை, நமது பொறுப்பு என்ன? அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர், அவரது விஷயத்தில் நான் எந்த ஒரு தவறையும் அறிய மாட்டேன் என்றல்லவா நாம் சொல்ல வேண்டும். இன்று நீங்கள் நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் அதுவல்ல. புகைகின்ற அந்த நெருப்பை இன்னும் ஊதி விடுகின்ற அந்த ஒரு நிலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான மோசமான பண்புகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
இந்த சஹாபாக்களுடைய உயரிய பண்புகளை நாம் நமது வாழ்க்கைக்கு படிப்பினையாக கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் இவைகளை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இன்று நமது சமூகத்தின் நிலை என்ன? 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருந்து ஒருவர் அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகு அந்த 2 பேரும் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். இது அந்த சமூகத்தினுடைய அன்றாட நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கேவலமான நிலை. இதை இஸ்லாம் விரும்பவில்லை. இதை இஸ்லாம் முழுமையாக நிராகரிக்கின்ற இந்த நிலை. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஒருவருக்கு முன்னால் அல்ல பின்னால் தான் அவரை பற்றி நல்லவைகளை பேச வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்பிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு மறைவிலே பிரார்த்திப்பீர்கள் என்றால், உங்கள் சகோதர முஸ்லிமுக்கு நீங்கள் மறைவிலே பிரார்த்திப்பீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்காக வானவர்களையும் மலக்குகளை நியமிக்கிறான். ஏன் தெரியுமா? ஆமீன் கூறுவதற்கு. நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு எதை பிரார்த்திக்கின்றீர்களோ அது உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று அவர்கள் மலக்குகள் ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் எதை விரும்புது? நாம் நமது ஏனைய தோழர்கள் சகோதரர்களை பற்றி நல்லதை பேச வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்பிக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த உயரிய பண்பை நாம் இந்த நபித்தோழரிடம் நாம் பார்க்கின்றோம். இந்த உயரிய பண்பை நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகத்திலே முன்மாதிரி மிக்க இந்த தோழரை பற்றி நபி அவர்கள் சிலாகித்து சொல்லும் பொழுது சொல்கிறார்கள். திருமீதியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். நபி அவர்கள் தனது சில தோழர்களை பற்றி சிறப்பித்து சொல்கிறார்கள். அவர்களுடைய பண்புகளை சிறப்பித்து சொல்கிறார்கள். அதிலே நபி அவர்கள் அர்ஹமு உம்மத்தி, எனது உம்மத்திலே மிகவும் இரக்கமான மனிதர் யார் தெரியுமா? அபூபக்கர் என்று சொல்கிறார்கள். எனது உம்மத்திலே மிகவும் இரக்க குணம் கொண்ட மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நபி அவர்கள் அந்த தூதரை சிலாகித்து சிறப்பித்து சொல்கிறார்கள். வஅஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதில் மிக கடுமையாக இருப்பவர் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வஅஸ்தகுஹும் ஹயா, உண்மையான வெட்கத்துக்கு சொந்தக்காரர். உண்மையான வெட்கம். உண்மையான வெட்கம் என்றால் எது? இன்று எதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இன்று நாம் பார்க்கிறோம், நமது சமூகத்திலே சிலர்கள் வெட்கப்படுகின்றார்கள். எதற்கு? தான் ஏழ்மையோடு வாழுகிறேன், வெட்கப்படுகிறார்கள். தான் வறுமையோடு வாழுகிறேன், இதற்கு வெட்கப்படுகிறார்கள். தான் செய்த தொழிலை நினைத்து வெட்கப்படுகிறார்கள். இவைகளுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நறுமை சகோதரர்களே, எதற்கு வெட்கப்பட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்ற பொழுது வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீறப்படும் பொழுது வெட்கப்பட வேண்டும். அதுதான் வெட்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك. மனிதனே, உனது சங்கையான அந்த கொடை வல்லல் அவன் கரீம், அந்த சங்கையான உனது ரப்புடைய வழியை விட்டு உன்னை ஏமாற்ற செய்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏமாற்ற செய்ய முடியுமா? அவன் கொடை வல்லல், சங்கையானவன், அந்த ரப்புடைய வழியை விட்டு உன்னை ஏமாற்ற செய்தது அவன் தானே. அப்பா உன்னை படைத்தான், அவன் தானே உன்னை சீராக அழகாக படைத்தது அவன் தானே. அவனது வழியை விட்டு நீ எப்படி தப்பிச் செல்லலாம் என்று அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டிருக்கிறான். எங்கே வெட்கம் வர வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற பொழுது வெட்கம் வர வேண்டும். நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படுவேனே, அப்பொழுது அல்லாஹ் தனது அருள்களை பற்றி எல்லாம் நினைவு கூறுவானே. அந்த நேரத்தில் நான் அவனுக்கு மாறு செய்திருந்தால் எப்படி அவனது அந்த திருமுகத்தை பார்ப்பது என்று வெட்கப்பட வேண்டும். சஹாபாக்கள் இப்படி வெட்கப்பட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள், வஅஸ்தகுஹும் ஹயா, உண்மையான வெட்கத்துக்கு சொந்தக்காரர் அவர். உண்மையான வெட்கத்துக்கு அவர் சொந்தக்காரர் என்று நபி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்கிறார்கள். வஅக்ரஹும் லி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகாக ஓதக்கூடியவர். அல்லாஹ்வின் தூதருடைய காரிகள், குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளில் ஒருவராக இருந்தவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை சிறப்பித்து சொல்கிறார்கள். வஅஃரதுஹும் ஸைத் இப்னு சாபித், வாரிசுரிமை சட்டங்களை பற்றி ஆழமான அறிவை கொண்டவராக ஸைத் இப்னு சாபித் திகழ்ந்தார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். வஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராம் பற்றிய ஒரு ஆழமான அறிவை கொண்டிருந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சிலாகித்து சொல்கிறார்கள். ஹலால் ஹராம் பற்றிய விஷயங்களில் ஆழமான ஒரு அறிவுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலா வ இன்ன லிகுல்லி உம்மத்தின் அமீனா
ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் இருப்பார். எனது உம்மத்திலே நம்பிக்கைக்குரிய மனிதர் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் சுயமாக அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் வஹியை தான் பேசுவார், மனோ இச்சைப்படி பேச மாட்டார் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறானே, அந்த நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் இவைகள். அவர்கள் இந்த தோழர்களை சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது உண்மையிலும் உண்மை. ஏன் தெரியுமா? அஸ்-சாதிகுல் மஸ்தூக், அவர் உண்மையானவர், உண்மைப்படுத்தப்பட்டவர். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கல்விமானாக விளங்கினார்கள் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள், புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இந்த செய்தி வருகிறது. அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பஆ, நீங்கள் 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். இரண்டாவதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை சாலிமுடைய பெயரை சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். நான்காவதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன், அந்த குர்ஆனை திறம்பட கற்றவர்களாக இவர்கள் விளங்கினார்கள். குர்ஆனை பற்றிய ஒரு ஆழமான அறிவுக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருந்த காரணத்தால் நபி அவர்கள் இந்த பெயர்களை சிலாகித்து சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய மற்றொரு படிப்பினை என்ன தெரியுமா? நாம் மார்க்கத்தை பெறுகின்ற பொழுது உரியவர்களிடமிருந்து மார்க்கத்தை பெற வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற பொழுது உரியவர்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மார்க்கம் தான் அனாதரவற்று கிடைக்கின்றது. ஏன்? மார்க்கத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை யார் சொன்னாலும் கேட்பது, யார் சொன்னாலும் அதை ஏற்று நடக்க தயார் என்ற நிலையிலே மக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இது வழிகேட்டுக்குத்தான் கொண்டு போகும். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் உலக விடயங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். நமக்கு ஏதாவது ஒரு நோய் வருகிறது, அந்த நோய் வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? யாரிடம் நாம் அதற்குரிய உரிய பரிகாரத்தை பெற முடியுமோ அங்குதான் நாம் செல்கின்றோம், உரிய வைத்தியரைத்தான் அணுகுகின்றோம். இப்படி உலக விடயங்கள் எடுத்தீர்கள் என்றால் சட்ட பிரச்சனைகள் என்று வரும் பொழுது சட்ட வல்லுநர்களை அணுகுகின்றோம். உலக விடயங்களுக்கு உரிய இடங்களை நோக்கி செல்கிறோம் என்றால் ஏன் மார்க்கத்துக்கு நாம் அப்படி செல்லக்கூடாது? மார்க்கத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதா? மார்க்கத்தை யார் சொன்னாலும் ஏற்று நடப்பதா? இது நம்மை வழிகேட்டுக்கு தான் கொண்டு செல்லும். எனவே நறுமை சகோதரர்களே, மார்க்க விடயங்களை உரியவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், உரியவரிடமிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் நபி அவர்கள் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம், அந்த நபி தோழர்கள், அவர்களை நபி அவர்கள் தனது உன்னதமான தர்பியாவின் மூலம் உருவாக்கிவிட்டு அவர்களை தாயிகளாக, அழைப்பாளர்களாக அவர்களை அனுப்புகின்றார்கள், தாயிகளாக அவர்களை தரப்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக வரக்கூடிய அந்த செய்தியிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பஅஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் என்னை யமனுக்கு அனுப்புகின்றார்கள். நபி அவர்கள் என்னை யமனுக்கு அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்புகின்ற நேரத்தில் பல உபதேசங்களை செய்தார்கள், பல போதனைகளை எனக்கு செய்தார்கள். அந்த போதனைகளிலே நபி அவர்கள் கூறிய விடயங்கள் தான், இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், நீங்கள் எந்த சமூகத்திடம் செல்கின்றீர்கள் என்று சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திடம் நீங்கள் செல்கின்றீர்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வேதம் வழங்கப்பட்ட ஒரு சமூகத்திடம் நீங்கள் செல்கின்றீர்கள். அவர்களை நீங்கள் எதன் பால் அழைக்க வேண்டும் தெரியுமா? இலா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த கொள்கையின் பால் தான் அந்த சமூகத்தை நீங்கள் அழைக்க வேண்டும். அவர்கள் அதற்கு கட்டுப்படுவார்கள் என்று சொன்னால்
அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது அன்னல்லாஹ் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்கும் அவர்கள் செவி சாய்ப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான், அதை செல்வந்தரிடமிருந்து எடுத்து அதை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று நபி அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு போதனை செய்கின்றார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய சொத்துகள் செல்வம் விஷயத்தில் மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். இன்று நாம் பார்க்கிறோம், ஆட்சியிலே உள்ளவர்கள், அதிகாரத்திலே உள்ளவர்கள், பொறுப்பிலே உள்ளவர்கள் எங்கே கோட்டை விடுகிறார்கள் என்று சொன்னால் இங்குதான் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதிலே? ஊழல் என்பதெல்லாம் மலிந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஊழலே ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், யாரிடத்திலே பொறுப்பு இருக்கிறதோ, யாரிடத்திலே பதவி இருக்கிறதோ, யாரிடத்திலே அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த அக்கிரமத்தை அட்டூழியத்தை அரங்கேற்றுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தாயியாக அனுப்பப்படுகின்றார், ஒரு அழைப்பாளராக ஒரு பகுதிக்கு அனுப்பப்படுகின்றார். நபி அவர்கள் செய்யக்கூடிய போதனை என்ன? அவர்களுடைய செல்வங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அடுத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், வத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதிக்குட்படுத்தப்பட்டவருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சொல்கிறார்கள்? ஒரு அதிகாரியாக ஒரு பொறுப்பாளராக அனுப்பப்படுகின்ற தனது தோழருக்கு சொல்கிறார்கள், அநீதிக்குட்படுத்தப்படக்கூடாது உங்களால் யாரும். நாம் பார்க்கிறோம், அதிகாரத்திலே கையில் எடுக்கின்ற பொழுது, ஆட்சியை கையில் எடுக்கின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது? அநியாயங்களும் அட்டூழியங்களும் தான் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. இங்கே நபி அவர்கள் போதனை செய்கிறார்கள், அநீதிக்குட்படுத்தப்பட்டவருடைய துஆவை அஞ்சு கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட உயரிய போதனைகள், இப்படிப்பட்ட போதனைகளுக்கு பிறகு அவர்கள் யமனுக்கு அனுப்பப்பட போகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், நபி அவர்கள் ஏன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை தெரிவு செய்தார்கள்? பல தோழர்கள் இருக்கிறார்கள். மக்காவை சார்ந்த முஹாஜிர்கள் இருந்தார்கள், மதீனாவிலே இன்னும் பல தோழர்கள் இருந்தார்கள். இப்படி இருந்தும் நபி அவர்கள் மக்காவில் இருந்த முஹாஜிர்களை யாரையும் தெரிவு செய்யாமல் யமனுக்கு அனுப்புவதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ஏன் நபி அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், அதிலும் மிகப்பெரிய ஒரு நுட்பம் இருப்பதை பார்க்கிறோம். நபியுடைய தாவாவில் ஒரு தூர நோக்கு இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். அவர்களுக்கு யூதர்களை பற்றி தெரிந்திருந்தது, யூதர்களுடைய வேதங்களில் உள்ள விடயங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள், அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். மதீனாவிலே உள்ள யூதர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஞானம், இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் தான் இவர்களை தெரிவு செய்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் போகக்கூடிய சமூகம் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம். இதை ஏன் சொல்கிறார்கள்? நாம் தஅவா செய்கின்ற பொழுது, நாம் அழைப்பு பணி செய்கின்ற பொழுது ஏதோ நாம் நமது மனோ இச்சைக்கு ஏற்ப அல்லது நமது சுய விருப்புகளுக்கு ஏற்ப நாம் தஅவாவை செய்யக்கூடாது. நாம் செய்கின்ற தஅவாவால் ஒருவர் இஸ்லாத்தை விட்டு விரண்டோடக்கூடாது. அதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் என்ன நடக்கிறது தெரியுமா? தஅவாவின் பேரால் நாம் மக்களை விரட்டி கொண்டிருக்கிறோம், மக்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை தோழர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? பஷ்ஷிரு, நன்மாராயம் கூறுங்கள், வலா துனஃபிரு, மக்களை விரட்டச் செய்யாதீர்கள், யஸ்ஸிரு, மக்களுக்கு இலகுபடுத்துங்கள், வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு சிரமம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பணி மிகவும் நுட்பத்தோடும் ஞானத்தோடும் செய்யப்பட வேண்டிய ஒரு பணி. அதனால் தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஆதே, நீர் சந்திக்க போகின்ற சமூகம் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம். அப்படி ஏன் சொல்கிறார்கள்? நாம் ஒருவருக்கு தஅவா செய்ய போகின்றோம் என்றால் அவர் வாழக்கூடிய சூழ்நிலை என்ன, அவர் எப்படிப்பட்ட மனோநிலையில இருக்கிறார், இப்பொழுது அவரோடு பேசுவது பொருத்தமா, இவைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நாம் பேசி அவர் நம்மோடு கோபத்தை ஏற்படுத்தி நாமும் வெறுப்பை ஏற்றுக்கொண்டு திருப்பி வருவோம் என்றால், அவர் தஅவாவை விட்டு ஒதுங்குவதற்கு நாம் காரணமாக இருப்போம் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவோம். எனவே நறுமை சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ்வுடைய அந்த வழியின் பால் நீங்கள் மக்களை நுட்பத்தை கொண்டும் விவேகத்தை கொண்டும் அழையுங்கள், அழகான போதனைகளை கொண்டு அழையுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன்? நாம் செய்கின்ற தஅவா மக்களை விரட்டிவிடக் கூடாது,
மக்களை மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்திவிடக் கூடாது. எனவே நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட உயரிய போதனைகளை நபி அவர்கள் வழங்கிதான் அவரை அனுப்பி வைக்கின்றார்கள். இன்னும் பாருங்கள், அந்த பயணத்தின் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன என்று பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா பஅஸஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் யமன், நபி அவர்கள் என்னை யமனுக்காக அனுப்புகின்ற அந்த நேரத்திலே நபி அவர்கள் என்னோடு வருகிறார்கள். என்னை வழி அனுப்புவதற்காக நபி அவர்கள் என்னோடு வருகிறார்கள். எப்படி தெரியுமா வராங்க? யூசி பல விஷயங்களை போதனை செய்தவர்களாக வருகிறார்கள். என்னோடு நபி அவர்கள் வருகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? வ முஆதுன் ராகிப், முஆத் எங்க தெரியுமா இருக்கிறாரு? முஆத் ஒட்டகத்துக்கு மேல் இருக்கிறார். முஆத் எங்க இருக்கிறார்? முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தின் மேல் இருக்கிறார்கள். வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹத ராஹிலதி, நபி அவர்கள் ஒட்டகத்துக்கு கீழே இருக்கிறார்கள். அவர் ஒட்டகத்தில் ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை போதனை செய்தவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பணிவை பாருங்கள், அந்த உயரிய பண்புகளை பாருங்கள். தனது தோழரோடு அந்த தோழரை வழி அனுப்புவதற்காக நபி அவர்கள் நடந்து பல போதனைகளை செய்தவர்களாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, ஃபலம்மா ஃபரக், நபி அவர்கள் அவரை வழி அனுப்பக்கூடிய அந்த இறுதி நேரம் வருகிறது. அந்த கடைசி நேரம் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் விடைபெற்று செல்ல போகிறார்கள். நபி அவர்களும் மதீனாவுக்கு திரும்ப போகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். யா முஆத் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஆதே இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பிறகு நீர் என்னை சந்திக்காமல் இருக்கலாம் அப்படி என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, கடைசியாக அவர்கள் நபியை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்தில், அவர்கள் விடைபெறப் போகின்ற அந்த நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்ன இந்த வார்த்தைகள் அந்த உள்ளத்துக்கு எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஏனென்றால் மக்காவிலே யாரும் அந்த நபியை காப்பதற்கு முன்வராத நேரத்தில் அந்த 73 பேரோடு துணிந்து வந்த ஒரு நபித்தோழர், தனது உயிரை விட அந்த நபியின் மீது அன்பு வைத்து அந்த நபியை காக்க வேண்டும் என்பதற்காக பையத் செய்து கொடுத்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதருடைய பிரிவை ஒரு நொடியும் அவர்கள் தாங்க மாட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே முஆத் இப்னு ஜபல் சொன்ன அந்த முஆத் இப்னு ஜபல் பார்த்து சொன்ன வார்த்தைகள் எப்படி மாறுகிறது என்றால், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவு லஅல்லக அன் தமுர்ர பி மஸ்ஜிதி அவ் கபரி, நீங்கள் எனது மஸ்ஜிதுக்கு மேலால் நடப்பீர்கள், எனது கபருக்கு மேலால் நடப்பீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வபக முஆதுன், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஜஷஅன் லி ஃபிராக் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வார்த்தைகள் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படியான ஒரு வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, நபி அவர்களும் மதீனாவை நோக்கி திரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவுலன் நாஸ பில் முத்தகூன மன் கானு வ ஹைஸு கானு. இந்த நேரத்தில் உண்மையிலே முஆத் உள்ளம் எதை விரும்பி இருக்கும்? நபியோடு இருப்பதை தான் விரும்பி இருக்கும். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை, அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும், மனிதர்கள் எங்கு எப்படி இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? தக்வாவுடைய மக்கள் தான் என்று நபி அவர்கள் போதனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி தனது நபி தோழர்களை தாயிகளாக, அழைப்பாளர்களாக நபி அவர்கள் பண்படுத்தினார்கள். அவர்களை அழைப்பாளர்களாக மாற்றினார்கள். தனது குறுகிய அந்த 23 வருட அந்த தர்பியாவுக்குள் இப்படிப்பட்ட சிறந்த உன்னதமான தோழர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அபூபக்கர், மனிதர்களில் மிகச் சிறந்தவர் அபூபக்கர் என்று சொன்னார்கள். நிஅமர் ரஜுலு உமர், உமர் ஒரு சிறந்த மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதே போன்று அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ஒரு சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். சாபித் இப்னு கைஸ் என்ற அந்த நபித்தோருடைய பெயரை சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபலுடைய பெயரை சொன்னார்கள். முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் என்ற இந்த தோழர்களை பற்றி எல்லாம் நபி அவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ்வின் தூதருடைய அல்லாஹ்வின் வஹையைத்தான் அந்த தூதர் பேசுவார். அவர்கள் தனது நாவினால் இவர்கள் எல்லாம் சிறந்த மனிதர்கள் என்று அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் சிறந்த மனிதர்கள் தான். நாம் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த தர்பியாவின் வழியில் நாம் நமது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அந்த சீர்திருத்தத்துக்கு நம்மை நாம் உட்படுத்த வேண்டும். என் அருமை சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பற்றி ஏனைய நபித்தோழர்கள் சொல்லும் பொழுது, ஏனைய சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கென்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஜாபியா என்ற அந்த பகுதியிலே உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொன்னார்கள், மன் அராத அன் யஸ்அல அனில் ஃபிக்ஹ், மார்க்க சட்ட திட்டங்களை யாராவது தெரிந்து கொள்வதற்கு விரும்புவார்கள் என்று சொன்னால் ஃபல்யஅதி முஆத் இப்னு ஜபல், அவர்கள் முஆத் இப்னு ஜபலிடம் செல்லட்டும், அவர்களை அணுகட்டும் என்று நபி அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுவும் அவர்களிடத்திலே காணப்பட்ட இல்ம், அந்த அறிவு ஞானத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாக இருந்த அவர்கள், நபி அவர்கள் ஒரு முறை அப்படி சொன்னார்கள். அப்படி இருந்த அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ஒரு உம்மா, ஒரு சமூகமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காத ஒரு மனிதராக இருந்தார்கள் என்று சிலாஹித் அவர்களை பற்றி கூறிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அருமையானவர்களே, ஒரு முறை திமிஷ்குடைய ஒரு மஸ்ஜிதில், திமிஷ்குடைய ஒரு மஸ்ஜித், திமிஷ்க் என்று சொன்னால் இன்றைய சிரியாவை நாம் சொல்லுவோம், அந்த டமஸ்கஸ் என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய தலைநகரம், அந்த திமிஷ்குடைய ஒரு மஸ்ஜிதிலே ஒரு முறை இத்ரீஸ் அல் ஹவுலானி என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு தாபி, அவர் வருகிறார்கள். அவர் வந்து அந்த திமிஷ்குடைய மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள். நுழைகின்ற பொழுது ஒரு அழகான தோற்றத்தையுடைய ஒரு இளைஞர் வாலிபர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அழகான ஒரு தோற்றத்திலே இருக்கக்கூடிய அந்த மனிதரை சூழ ஏனைய மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மார்க்க விடயங்களிலே ஏதாவது கருத்து வேறுபாடுகள், ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது அந்த இளைஞரைத்தான் அணுகுகின்றார்கள். அவர் எந்த பதிலை சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது நான் மக்களிடம் கேட்டேன், ஃபகீலா, இவர் யார், இந்த மனிதர் யார் என்று கேட்கின்ற பொழுது சொல்லப்பட்டது, இவர்தான் முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லப்பட்டது. முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு நான் மறுநாள் வருகிறேன். அவரை சந்திப்பதற்காகவே வந்தேன், அவரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்தேன். அப்பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையை முடித்ததன் பிறகு அவரை நான் அவரிடத்திலே சென்று ஃபஸல்லம்து அலைஹி, அவருக்கு நான் சலாம் கூறினேன். அதற்கு பிறகு நான் சொன்னேன், அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னி லஉஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நான் சொன்னேன். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொன்னேன், உங்களை நேசிக்கிறேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கூறினேன். அப்பொழுது அவர்கள் திருப்பி என்னிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு தான் சொல்கிறீர்களா அப்படி கேட்கிறார்கள். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு தான் சொல்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஃபகுல்து அல்லாஹ், நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு தான் சொல்கிறேன். மறுபடியும் கேட்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு தான் சொல்கிறீர்களா? அப்பொழுதும் சொல்கிறார்கள், ஆம், நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். அப்பொழுது அவர் எனது ஆடையை பிடிக்கின்றார்கள். பிடித்து குலுக்கிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், அபிஷிர், நன்மாராயம் பெறுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி அவர்கள் சொன்னார்கள், வஜபத் முஹப்பத்தி லில் முத்தஹாப்பீன், யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் கடமையாகிவிட்டது. இவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார்களோ. என் அருமை சகோதரர்களே, நமது நேசங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். நாம் ஒருவரை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். வெறுமனை உலக லாபங்களுக்காக, சடவாதத்துக்காக, நமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் ஒருவரை நேசிக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக நாம் ஒருவரை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய முஹப்பத் நம் மீது கடமையாகி விடுகின்றது என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் சொல்கிறார்கள், இவர்கள் எனக்காக உட்கார்கின்றார்களோ, எனக்காக அமர்கின்றார்களோ, எனக்காக நேசம் கொள்கிறார்களோ, எனக்காக ஒருவர் சந்திக்கின்றார்களோ, எனக்காக பரஸ்பரம் அவர்களுடைய உறவுகளை பரிமாறிக்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் எனது முஹப்பத் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் கூறி வைத்தார்கள் என்ற செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு நினைவு கூறுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஏனையவர்களை நேசிக்கின்ற பொழுது இன்னொரு பண்பு, ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன? நாம் அவரிடம் கூற வேண்டும், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். இந்த பண்பை நாம் நபியிடம் பார்த்தோம். அல்லாஹ்வின் தூதர் முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து சொன்னதை பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து தாபீன்கள் சொன்னதை பார்க்கிறோம். நாம் ஒருவரை நேசிக்கின்ற பொழுது அவரிடம் சொல்ல வேண்டியது, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியையும் இந்த சட்டத்தையும் ஹதீஸ்கள் இருந்து பெறுகிறோம். அப்படி நாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய முஹப்பத் நம் மீது கடமையாகி விடுகின்றது.
என் அருமை சகோதரர்களே, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள். அந்த தபூக்குடைய போர்க்களம் வரை அனைத்திலும் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் யமனுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் மறுபடியும் யுத்தத்துக்காக செல்வதற்கு அனுமதி கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்கிறார்கள், நீங்கள் அனுமதி கொடுக்காதீர்கள், முஆதுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே சென்று ஜிஹாத் செய்து ஷஹீதாக விரும்புகிறார், அவரை நான் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மதீனாவிலே அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு கல்விமான், ஒரு அறிஞர், உங்களுடைய ஆட்சிக்கு அவர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும், அதற்காக அவர் இருக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது விருப்பத்தை தெரிவித்தார்கள். அதை முஆத் இப்னு ஜபல் அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அந்த முடிவுக்கு அவர்களை இணக்கிக் கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்விமானாக இவர்கள் இருக்கிறார்கள். இவரது இறுதி காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இவரது இறுதி காலத்திலே அகமதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே இவர்கள் மரண வேளையிலே இருக்கிறார்கள், மரண தருவாயிலே இருக்கின்றார்கள். இருக்கின்ற பொழுது தனது மக்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், ஏனைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னை போர்த்தி இருக்கக்கூடிய இந்த ஆடையை அகற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு எத்தி வைக்கலாம் நினைக்கின்றேன், நபியிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த செய்தியை நான் உங்களுக்கு இதுவரை ஏன் சொல்லவில்லை தெரியுமா? என்னை எது தடுத்தது தெரியுமா? இதை நீங்கள் கேட்டு இதிலே உங்களை ஆக்கிவிடக் கூடாது, நீங்கள் ஏனைய காரியங்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னை தடுக்க வைத்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் மின் கல்பி, எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை தூய்மையான உள்ளத்தோடு சொல்வாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என் அருமையானவர்களே, அவரது மரண வேளையிலே கடைசி நேரத்திலும் ஏனைய மக்களுக்கு தாவா செய்தார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய செய்திகளை எத்தி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பு அந்த சஹாபாக்களிடம் காணப்பட்டது. எழுத வாசிக்க தெரியாத சமூகம் என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறுகிறது என்று பாருங்கள். அஹ்மது ஹதீஸிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுடைய மரண வேளையிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது ஏனைய தோழர்கள் கேட்கிறார்கள், யா அபா அப்துர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுடைய தந்தை, அப்துல் ரஹ்மானுடைய தந்தை என்று அழைத்து சொல்கிறார்கள், அவுசினா, எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். மரண வேலையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தோழரை பார்த்து ஏனைய தோழர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள். அப்பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஜ்லிசூனி, என்னை உட்கார வையுங்கள், என்னை உட்கார செய்யுங்கள். அவர்களை உட்கார வைக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு சொல்கிறார்கள், இன்னல் இல்ம வல் ஈமான மகானஹுமா, நிச்சயமாக இல்மும் ஈமானும் பிரிக்க முடியாதவைகள். இல்ம் அறிவும் ஈமானும் பிரிக்க முடியாத இரண்டு, அந்த இரண்டும் ஒரு இடத்தில் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். மனிபுத்தகாஹுமா, எவர்கள் அதை விரும்புவார்களோ அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். எவர்கள் அதை விரும்புவார்களோ, எனக்கு இல்ம் கிடைக்க வேண்டும், ஈமான் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ, அதற்குரிய முயற்சிகளை செய்வார்களோ அவர்களுக்கு அது கிடைத்துவிடும் என்று 3 முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபல்தமிசுல் இல்ம இந்த அர்பஆ, நீங்கள் 4 பேரிடமிருந்து அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதிலே இந்த உவைமிர் அபி தர்தா என்றவருடைய பெயரை சொன்னார்கள். அதே போன்று சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பெயரை சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெயரை சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் கான யஹூதியன், ஒரு யூதராக இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அவருடைய பெயரையும் சொன்னார்கள். இந்த 4 பேரிடமிருந்து நீங்கள் இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் போதனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அவர்களுடைய மரண வேளையில் எது உபதேசமாக இருந்தது? இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், ஈமானை தேடுங்கள் என்றுதான் போதனை செய்தார்கள். இப்படியான போதனைகளைத்தான் மரண வேளையிலே இவர்கள் விட்டு சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இவர்களை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகத்தினுடைய இலக்கு, அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதரை எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாற வேண்டும். அதனால் தான் அந்த பெயர்களை கேட்கும் பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாமும் அந்த தர்பியாவின் ஊடாக அல்லாஹ்வின் தூதர் எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்களோ அந்த தர்பியாவின் மூலமாக நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம், நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வோம். உண்மையிலே நமது உள்ளங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான்.
நாம் எவ்வளவு காலம் தவாவில் இருக்கிறோம் என்பது பிரச்சனை அல்ல, நாம் எவ்வளவு காலம் இந்த கொள்கையில இருக்கிறோம் என்பது பிரச்சனை அல்ல. மாறாக நாம் உண்மையிலே நம்மை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? நமது தனி மனித நமது சொந்த வாழ்க்கையிலே முன்மாதிரி மிக்க மனிதர்களாக மாற்றி இருக்கிறோமா? நமது கொடுக்கல் வாங்கல், நமது குடும்ப வாழ்க்கை, ஏனைய அனைத்து துறைகளிலும் நாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக செயல்படுகின்றோமா என்று நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை முன்மாதிரி மிக்கவர்களாக மாற்றிக்கொள்வோம் என்று நான் இறுதியாக உங்களுக்கு நினைவு கூறி, இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக அன்று ஒரு பிளாக் போன்ற ஒரு நோய் பீடித்துக் கொள்கிறது. அந்த நோயினூடாக பல நபித்தோழர்கள் மரணிக்கின்றார்கள். அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் போன்ற சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் இதன் மூலமாக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த நோயினூடாகத்தான் இவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 18 சுமார் அவரது வயது ஒரு 38, 33, 35 என்று வருகிறது. இதிலே 38 என்பது சரியான கருத்தாக சிலர் கொள்கிறார்கள். அந்த வயதிலே அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக. நாமும் அந்த நபி தோழர்களுடைய அந்த முன்மாதிரிகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.